الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அத்தவாசி தஅவா அமைப்பினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தொடர்ந்தும் பல விடயங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் அவசியம் என்ன, அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பது பற்றிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரி, அவர்களை பின்பற்றுவது அவசியம் என்ற அடிப்படையிலும் நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ரமதானை அடைந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த ரமதானின் அரைவாசி பகுதியை கழித்திருக்கின்ற இந்த நிலையில் இந்த ரமதானை நபி அவர்கள் எப்படி கழித்தார்கள், எங்களுக்கு முன்னால் வரவிருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ரை அல்லது கடைசி 10 அடைந்து கொள்ளும் பொருட்டு நபிகளார் எப்படி இந்த ரமதானிலே நடந்து கொண்டார்கள் என்பதை படித்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் அது ஒரு முஃமின் மீதுள்ள மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு இன்றைக்கு நபி அவர்கள் ரமதானை எப்படி கழித்தார்கள் என்று பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை பற்றி சொல்லுகின்ற நேரம் புகாரியிலே 997வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே நல்ல காரியங்களில் மிக வேகமாக செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாகவே நபிகளாருடைய பண்பு, நபிகளாருடைய குணம் எப்படி என்றால், நல்லது என்று வந்துவிட்டால், நல்ல காரியம் என்று வந்துவிட்டால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக நடைமுறைப்படுத்துவார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் அதிக அக்கறை காட்டுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அஸ்ரை தொழுவித்தார்கள். தொழுவித்த ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே வேகமாக எழுந்து சென்றார்கள். நபித்தோழர்கள் ஏன் நபிகளார் இவ்வளவு வேகமாக எழுந்து சென்றார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற அதே இடைவெளியில் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்து விட்டார்கள். அப்பொழுது நபிகளாரை கேட்டார்கள், என்ன பேசிக்கொள்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு தங்க குவியல் இருந்தது, அது என்னுடைய வீட்டிலே இருக்க நான் வேகமாக வீட்டுக்கு சென்று அதை தர்மம் செய்து விடுமாறு ஏவி விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், தொழுத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடனே வேகமாக வீட்டுக்கு சென்றார்கள். எதற்காக? இருக்கின்ற அந்த தங்கத்தை தர்மம் செய்துவிட்டு வர வேண்டும் என்பதற்காக. அதற்கான அனுமதியை கொடுத்துவிட்டு ரசூலுல்லாஹ் மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நல்லது என்று வந்துவிட்டால் அதிலே மிக வேகமாக செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக வஅஜ்வது மா யகூனு ஃபீ ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலும் வேகமாக இருப்பார்கள். பொதுவாகவே நபிகளார் பண்பு அதுதான். ஆனால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில் இன்னும் ஆர்வம் காட்டுவார்கள், இன்னும் ஆசை காட்டுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு அதற்குரிய காரணம் என்ன? லிஅன்ன ஜிப்ரீல் கான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் ஃபீ ஷஹ்ரி ரமதான். ஏனென்றால் ரமதானுடைய மாதத்தின் ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை சந்திப்பவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அவர்களுடைய வருகையை முன்னிட்டுத்தான் ரமதானுடைய மாதத்தில் நபிகளார் அதிக ஆர்வம் காட்டினார்கள், அதிக அக்கறை காட்டினார்கள் நல்ல விடயங்களில் செய்வதிலே. இப்படியே நபிகளார் ரமதான் முடியும் வரையில் இருப்பார்கள்.
يعرض عليه رسول الله صلى الله عليه وسلم القرآن. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற அந்த ஒவ்வொரு இரவையிலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்களாம், அல் குர்ஆனை எடுத்து காட்டுவார்களாம், அல் குர்ஆனை ஓதி காட்டுவார்களாம். فإذا لقيه جبريل كان أجود من الخير من الريح المرسلة. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டால் நபிகளார் நல்ல காரியங்களில் வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் வேகமாக செயற்படுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நபி மொழியை எடுத்துக்கொண்டாலே போதும் நபிகளார் ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை படிப்பதற்கு. நல்ல காரியம் என்று வந்துவிட்டால் அதிலே அதிக அக்கறை காட்டுவார்கள், அதிலும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகம் அக்கறை காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க வருவார்கள், ஒவ்வொரு இரவையிலும் அல் குர்ஆனை எடுத்து காட்டுவார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நல்ல காரியங்களில் ஈடுபடுகின்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற பொழுது அல் குர்ஆனை எடுத்து காட்டுவார்கள் என்றால் ரமலானுடைய மாதத்தை நபிகளார் கழித்த பிரகாரம் நானும் நீங்களும் கழிக்க வேண்டுமா? நல்ல காரியங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நல்லது என்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வந்துவிட்டால் அதிலே அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதம் அல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், ஓதி காட்டுவார்கள் என்றால் குர்ஆனை நபிகளாருக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லவா? அந்த ஜிப்ரீல் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். வந்துவிட்டால் அல் குர்ஆனை ஓதி, இதுதான் ரமதானிலே ஒவ்வொரு இரவையிலும் நபிகளார் செய்வது என்றால் இந்த ரமதானிலே அல் குர்ஆனை ஓதுவதிலும் நபிகளார் கவனம் செலுத்தினார்கள் என்றால் நாங்களும் இந்த ரமதானை நபிகளார் கழித்தது போன்று கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? அல் குர்ஆனை ஓதுவதிலே, அல் குர்ஆனை படிப்பதிலே கவனம் செலுத்துவதன் மூலம்தான் நபிகளாரை ரமதானில் பின்பற்றிய மனிதர்களாக மாற முடியும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, அதிலும் நபிகளார் மரணிப்பதற்கு முன்னால் வந்த ரமதானிலே நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள் பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் 2 ரகசிய விடயங்களை கதைத்தார்கள். ஒன்றை கதைத்தார்கள், ஃபாத்திமா நாயகி அழுதார்கள், இன்னொன்றை கதைக்கின்ற பொழுது சிரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது என்ன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்தில் கேட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கிட்ட ரகசியமாக சொன்னது என்ன? இன்ன ஜிப்ரீல் கான யுஆரிதுனியல் குர்ஆன குல்ல சனத்தின் மர்ரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தடவை, ரமதானில் வருவாங்க தானே, ஒவ்வொரு ரமதானிலும் ஒவ்வொரு தடவை குர்ஆனை எனக்கு எடுத்து காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து காட்டுவார்கள். இது வருடத்தில் ரமதான் மாதத்தில் ஒரு தடவை நடக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, வ இன்னஹு ஆரதனியல் ஆம மர்ரத்தைன். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வருடத்தில் சந்திச்ச அந்த கடைசி ரமதான் இருக்குதே, அந்த வருடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 தடவை அல் குர்ஆனை எடுத்து காட்டினார்கள். 2 தடவை எடுத்து காட்டினார்கள். வலா உராஹு இல்லா ஹதர அஜலி. நான் நினைக்கிறேன் என்னுடைய மௌத்து நெருங்கி விட்டதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் மரணிப்பதற்கு முன்னால முழு குர்ஆனையும் 2 தடவைகள் எடுத்து காட்டினார்கள் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இங்கிருந்து நாங்கள் பெறுகின்ற பாடம், நபி அவர்கள் அல் குர்ஆனிலே பொதுவாக ரமதானிலே அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் படிக்கலாம். நல்ல காரியங்களில் கவனம் செலுத்துவது நபிகளாருடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து காட்டுவது ஒரு வழிமுறையாக இருந்தது என்ற அந்த பாடத்தை படித்துக்கொண்டு இந்த ரமதானிலே நபிகளாரை பின்பற்றி ரமதானை கழிக்க ஆசைப்படுகிற நானும் நீங்களும் அதே அடிப்படையில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரமலானிலே நானும் நீங்களும் செய்கிற இன்னொரு அமல்தான் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கத்திலே எப்படி ஈடுபட்டார்கள் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி
யுஸல்லி வ அன ராகிதத்துன் முஅ்தரிதத்துன் அலா ஃபிராஷிஹி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். நான் நபிகளாருடைய விருப்பிலே குறுக்கே படுத்து கொண்டிருப்பேன். ஃபஇதா அராத அன் யூத்திர, ரசூலுல்லாஹ் வித்ரு தொழ விரும்பிவிட்டால் ஐகதனி, என்னைய எழுப்பி விடுவாங்க, நானும் வித்ரு தொழுவேன்னு சொன்னாங்க. புகாரில் 5012வது இலக்க செய்தி. பொதுவாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையில் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்போ எழுப்புவாங்க? வித்ரு தொழுகிற கட்டத்தில் எழுப்பி விடுவாங்க. ஆயிஷா நாயகி வித்ர தொழுது கொள்வாங்க. ஆனால் இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே கவனம் செலுத்தினார்கள் என்பதுதான் சிறப்பம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவையிலே தொழுகின்ற அந்த தொழுகையில் ரமலானிலும் அதே கவனத்தை செலுத்தினார்கள். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகளாருடைய ரமலானுடைய காலத்து இரவு வணக்கத்தை பற்றி கேட்கப்பட்டது. புகாரில 3569வது இலக்க செய்தியை வாசித்து பாருங்களேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதான் கால இரவு வணக்கம் எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி அலா 11 ரக்அ, 11 ரக்அத்துகளை விட அதிகப்படுத்தியதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி இரவு தொழுகை என்று வந்துவிட்டால் அதை 11 ரக்அத்தாகத்தான் தொழுதிருக்கிறார்கள். அந்த ஒற்றைப்பட முடிப்பது அது ஒன்றாக இருக்கலாம், மூன்றாக இருக்கலாம், அது வித்ராக கணிக்கப்படும். அந்த தொழுகையை வித்ராக்கி விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானிலே இரவு காலங்களில் எப்படி தன்னுடைய இபாதத்தை வைத்துக் கொண்டார்கள் என்று பார்த்தால், பொதுவாகவே ரமலான்ல கடைசி 10 விசேட கவனம் ஒன்று செலுத்தியிருக்கிறாங்க. அது எப்படின்றத நாங்கள் பார்ப்போம். பொதுவாகவே இரவு தொழுகை என்று வந்துவிட்டால் நபிகளாருடைய இரவு தொழுகை 11 ரக்அத்துக்களாக இருந்திருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. எனவே ரமலான்ல இரவு தொழுகையில ஈடுபட வேண்டும், நபிகளார் ரமலானை ஹயாத்தாக்கியது போன்று நாங்களும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் இரவு தொழுகையை தவறவிடக்கூடாது. நபிகளார் 11 ரக்அத்து தொழுதிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில எந்த அளவு கவனம் செலுத்துவாங்க? ஆயிஷா அம்மையாரும் சொன்னாங்க, முகீரா ரலியல்லாஹு அன்ஹுவும் சொன்னாங்க, இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானலிய கூமு, இரவு நேரங்களில் நின்று வணங்குவாங்க, எழும்புவாங்க, லியுஸல்லிய, இரவையில் தொழுகிறதுக்குன்னு ரசூலுல்லா எழும்பி நிற்பாங்க, ஹத்தா தரிம கதமாகும், ரசூலுல்லாவுடைய 2 காலும் வீங்குகிற அளவுக்கு ரசூலுல்லா நின்று வணங்குவாங்க. ஃபயுகாலு லஹு, அவங்கள்ட்ட கேட்கப்படும், அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க நீங்கள் ஏன் இப்படி வணக்கத்திலே ஈடுபடுகிறீர்கள், கால் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்குகிறீர்களே என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூனு அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பதன் மூலம் அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களுக்கு, அல்லாஹ் செய்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்திலே கவனம் செலுத்தினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே நாங்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபிகளாரை பின்பற்றி இரவு வணக்கத்தில் குறைந்தபட்சம் ஒற்றைப்படையாக வித்திரை தொழுவதிலாவது கவனம் செலுத்த வேண்டும். அதிலே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலும் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பொதுவாகவே ரசூலுல்லாஹுடைய வழக்கம் இரவு வணக்கத்தை அவர்களுக்கென்று தனிமையாகத்தான் தொழுதிருக்கிறார்கள். அதே நேரம் ரமலானுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒரு கூடாரம் அடிப்பாங்க. அந்த கூடாரத்துக்கு ரசூலுல்லாஹ்
தொழுதிருக்கிறாங்க. அதை பின்பற்றி நபித்தோழர்கள் தொழுதிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் ரசூலா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் தொழுவிக்க நபித்தோழர்கள் மஅமூம்களாக நின்று தொழுதிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பார்க்கிற நானும் நீங்களும் அதை ஜமாஅத்தாகவும் நிறைவேற்றி கொள்ளலாம் என்கிற பாடத்தை படித்து கொள்ள வேண்டும். புகாரியில 964வது இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, خرج رسول الله صلى الله عليه وسلم ذات ليلة அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு ஃபி ரமதானுடைய மாதத்தில் மின் ஜௌஃபில் லைல் இரவையின் நடுப்பகுதியில் ரசூலுல்லா வெளியாகி போனாங்க, பள்ளிக்கு போனாங்க. ஃபஸல்லா ஃபில் மஸ்ஜித் ரசூலுல்லா மஸ்ஜிதில் போய் தொழுதாங்க. தொழுகிற நேரம் ஃபஸல்லா ரிஜாலும் பிஸலாத்திஹி ரசூலுல்லாஹ்வோட தொழுகையை பின்பற்றி என்று ரசூலுல்லாவை இமாமாக எடுத்து நபித்தோழர்கள் மஅமூம்களாக தொழுதாங்கன்ற செய்தியை பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையில் ரமலான் கால இரவு தொழுகைகளை மஸ்ஜிதுகளில் ஜமாஅத்தாக தொழலாம். அதுவும் நபி வழிக்கு உட்பட்ட ஒரு பாடம் என்பதை நானும் நீங்களும் படித்து கொண்டு நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் இந்த ரமலானிலே முடிந்த அளவு நபிகளாரை பின்பற்றுகிற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இந்த ரமலானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்து தான் சஹர் செய்தல் என்பதும் நோன்பு திறத்தல் என்பதும். ஏனைய காலங்களை போன்றல்ல, ரமதான்ல சாப்பிடுவது என்பது சஹருடைய நேரத்தில் சாப்பிட்டு நோன்பை ஆரம்பிப்போம், நோன்பு திறக்கிற நேரத்தில் சாப்பிட்டு நோன்பை பிடிப்போம், அப்படித்தானே அன்பாண்டவர்களே? இதுலையும் நபிகளார் தனக்கென்று ஒரு வழிமுறையை வைத்திருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற நேரம் சொன்னாங்க, தஸஹர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் நபிகளாரோட சஹர் செய்வோம். சும்ம கும்னா இல ஸலாத்தி சஹர் முடிஞ்ச உடனே தொழுகைக்கு எழும்பி போவோம்ண்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சஹரை முடிக்கிற அந்த இடம் தொழுகைக்கு எழும்பி போற அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்குது. அதனால நபித்தோழர்கள் கேட்டாங்க, கம்கான கதுருதாலி நீங்க சஹரை செஞ்சு போட்டு தொழுகைக்கு எழும்பி போவோம்னு சொல்றீங்களே, சஹருக்கும் நபிகளார் தொழுகைக்கு போறதுக்கும் இடையில எவ்வளவு பெரிய ஒரு கெப் இருந்தது, இடைவெளி இருந்தது அப்படின்னு கேட்ட நேரம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கத்ரு 50 ஆயா 50 வசனங்கள் ஓதுகின்ற அளவு இருந்தது என்று சொன்னாங்க. 50 வசனம் ஓதுகின்ற அளவு இருந்தது என்று சொன்னாங்க. எனவே நாங்கள் சஹர் உணவை அந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம். நமக்கு ரசூலுல்லாஹ் பாங்கு வரைக்குமே சஹர் பண்ணலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு எழும்பி போற அந்த இடத்துல இருந்து சஹருடைய முடிவு வரைக்கும் 50 வசனங்கள் ஓதுகிற ஒரு நிலைமை, அந்த அளவு கெப்பு விடுவாங்கன்றது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 4:40க்கு சுபஹுக்கு பாங்கு சொல்லுதுண்டா 4:35 4:30 வரைக்கும் கூட நம்மளோட சஹரை வச்சுக்கலாம். பாங்கு சொல்லும் வரைக்கும் வைக்கிறதுக்கு ரசூலா அனுமதி தந்திருக்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க, பிலாலுடைய அதானை கேட்டால் சாப்பிடுங்க, அது தஹஜ்ஜுதுக்கு சொல்லப்படுற பாங்கு. இப்னு உம்மி மக்தூம் அவர்களுடைய அதானை கேட்டால் சாப்பிடுவதை நிறுத்துங்கள்னு சொன்னாங்க. எனவே அந்த சுபஹுடைய ஃபஜ்ரு சாதிக்குரிய அதானுடைய நேரம் வரையில நமக்கு சாப்பிடலாம்ன்றது வேற. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகைக்கும் அதானுக்கும் இந்த இரவு தொழுகைக்கும் 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு ஒரு இடைவெளி வச்சிருந்தாங்கன்றதை பார்க்கிறோம். அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு சஹர் செய்யறதுக்கு நேரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஈடுபடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவு சஹர் செய்வதை ரசூலுல்லாஹ் பிற்படுத்தி இருக்கிறாங்கன்ற ஒரு பகுதியையும் நபிகளாருடைய சஹர் என்ற பாடத்தில் நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக நபிகளார்ட்ட இன்னொரு பழக்கம் இருந்தது. எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு சஹர் பண்ணினா, ஒரு நாளைக்கு சஹர் உணவு சாப்பிட்டா அந்த சஹரை வச்சு 2 நாள் 3 நாள் தொடர் நோன்பு பிடிப்பாங்க. இதுக்கு நாங்கள் விசால் என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தவர்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கு. அதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹரை வச்சு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட நோன்பு பிடிப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, இன்னக்க துவாசின் நீங்க விசால் பண்றீங்களே, ஒரு நாள் சஹரை வச்சு 2 நாள் 3 நாள் வரைக்கும் நோன்பை கொண்டு போறீங்களே, நோன்பை துறக்காம. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லஸ்து மிஸ்லக் நான் உங்களை போன்றவன் அல்ல.
எந்த விஷயத்தில்? இன்னி அபீது யுத்இமுனி ரப்பி வயஸ்தீனி, நான் இரவையில் தூங்குகிற நேரம் என் ரப்பு எனக்கு உணவளிக்கிறான், என் ரப்பு எனக்கு குடிக்க தருகிறான்ட்டாங்க. எனவே ரசூலுல்லாவுக்கு அந்த ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதுனால ரசூலுல்லாவுக்கு சஹர் சாப்பிட வேண்டும், இரவையில் தின்ன குடிக்க வேணுன்ற அவசியம் இருக்கல்ல. ஒரு நாளைக்கு சஹர் பண்ணினா அதை வச்சு 2 நாள் 3 நாள் நோன்பை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் லா துவாசிலு, நீங்கள் விசால் பண்ணாதீங்க, நீங்கள் தொடர் நோன்பு பிடிக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஆனால் ஒரு அனுமதி தந்தாங்க, நீங்கள் ஒரு நாள் சஹர் உணவை வைத்து அந்த நோன்பை தொடர்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சஹர் வரைக்கும் தொடரலாம், ஆனா சஹருடைய உணவை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த நோன்பை பிடிக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தவர்களுக்கு உள்ளது. ஆனா நபிகளார் ஒரு நாளுடைய சஹரை வச்சு 2 நாள் 3 நாள் நோன்பை தொடரா கொண்டு போவாங்கன்ற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சஹர் விஷயத்தில் நானும் நீங்களும் விளங்கணும். அதே நேரம் சஹர் உணவை புறக்கணிக்கிற ஒரு பழக்கம் எங்களோட சமுதாயத்தில் இருக்குது. ஆனா நபிகளாரை நேசிக்கிற நானும் நீங்களும், ரமதானிலே நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் சஹர் உணவில் கவனம் செலுத்துவது நபிகளாரை பின்பற்றுவதன் அடையாளம்ன்றதை மறந்துடக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் உணவு சாப்பிடுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, சஹர் உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையா போடுறாங்க, நீங்க சஹர் சாப்பிடுங்கண்டு. எனவே அந்த நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நானும் நீங்களும் சஹர் உணவு சாப்பிடுவதை வளமையாக்கி கொள்வதன் மூலம் நபிகளாரை பின்பற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் சஹர் உணவை வேணுண்டு புறக்கணிக்கிறது யூதர்களுடைய கலாச்சாரம் கூட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கட நோன்புக்கும் வேதக்காரர்கள் பிடிக்கிற நோன்புக்கும் இடையிலுள்ள வித்தியாசமே சஹர் உணவு தான் சொன்னாங்க. எனவே நாங்க வேதக்காரர்களை பின்பற்றுபவர்கள் அல்ல, யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுபவர்கள் அல்ல, நாங்கள் நபிகளாரை நபித்தோழர்களை பின்பற்றுபவர்கள் என்பதற்கு அடையாளமே ரமதான்ல சஹர் பண்றது தான் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படித்து சஹர் உணவை நபிகளார் மேற்கொண்டது போன்று மேற்கொள்வதன் மூலம் நபிகளாரை பின்பற்றுகிற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி செய்ய வேண்டும். இஃப்தார் நோன்பு திறப்பதை பொறுத்தவரை சகோதரர்களே, பொதுவாகவே நபிகளார் என்ன சொன்னாங்க? நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துகிற ஒரு வழிமுறையை காட்டி தந்தாங்க. எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅஜ்ஜிலுல் இஃப்தார், அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு திறக்குவதை அவசரப்படுத்துவார்கள். என்ன அவசரப்படுத்த? நேரத்துக்கு முன்னால திறக்கிறதல்ல. சூரியன் மறைவது கண்ணுக்கு தென்பட்டு விட்டால், இப்போ சூரியன் மறைகிறது விளங்குதுன்னு வைங்களேன், கடலோரத்தில் இருக்கிறோம் மேற்கில், அல்லது கிழக்கு மேற்கில் பாலைவன பகுதிகளில் இருக்கிறோம், சூரியன் மறைகிறது அப்படி எங்களோட கண்ணுக்கு விளங்குதுண்டா, சூரியன் முழுக்க மறைஞ்சிட்டுதுண்டா நம்ம நோன்பு திறக்க வேண்டிய. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அது அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சூரியன் மறைஞ்சிட்டா நோன்பு திறக்கணுன்ற ஒரு அடிப்படையை ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. அதில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான லா யஸாலுன் நாஸு பில் கைர் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மனித சமூகம் நலவுல இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே மனித சமூகம் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும் என்றதில் ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்தினாங்கண்டா, நாங்கள் வேணும்னு டைம் வேஸ்ட் பண்ணப்படாது, நோன்பு திறக்கிறத லேட் ஆக்கக்கூடாது. சில பேர் பாங்கு முடியும் வரைக்கும் வாயிலொண்டும் வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, மஹ்ரிபுடைய நேரம் வந்து சரியா டைமுக்கு பாங்கு நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் நோன்பு திறக்க வேண்டியது தான். பாங்கு துவாவெல்லாம் முடிச்சுட்டு தான் நோன்பு திறக்கணும். அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம். ஆனால் அல்லாஹு அக்பர்ண்டு நேரத்துக்கு பாங்கு சொல்லுதான் நம்ம நோன்பு திறக்க வேண்டியது தான். சில நேரம் பாங்கு சொல்கிறது லேட் ஆகலாம், ஆனால் நம்மளோட ஒச்சு நல்ல உறுதியான ஒச்சு, சரியாக நேரம் போகுது, அந்த அளவுக்கு நல்ல பக்குவமான ஒரு ஒச்சுன்னு சொன்னால் 6:20க்கு மஹ்ரிபுக்கு பாங்கு சொல்லுதா, பாங்கு சொல்கிற முஅத்தின் லேட் ஆகலாம், நம்ம 6:20 சரியாக டைமுக்கு நோன்பு திறக்க வேண்டியது தான். அது வேணும்னு லேட் ஆகுறது, எங்கட வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு நோன்பு திறக்க வாரது, இந்த வேலை செய்யக்கூடாது. ஒரு ஈத்தம்பழத்தை போட்டு நம்ம நோன்பு திறந்துக்கிறது. பாருங்களேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தாங்க. யுஃப்திர் அலா ருத்பாத்தின், கனிந்த ஈத்தம்பழங்கள் சிலதை கொண்டு ரசூலுல்லாஹ் நோன்பு திறப்பாங்க. கப்ல அன் யுஸல்லி, மக்ரிப் தொழுகிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் நோன்பு திறப்பாங்க. ஃபஇன் லம் தகுன் ருத்பாத், ரசூலுல்லாஹ் கிட்ட கனிந்த ஈத்தம்பழங்கள் இல்லை என்றால் காய்ந்த ஈத்தம்பழங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் நோன்பு திறப்பாங்க. ஈத்தம்பழங்கள் கிடைக்கவே இல்லை என்றால் தண்ணீர் மிடர்களை கொண்டு ரசூலுல்லாஹ் நோன்பு திறப்பாங்கன்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தார பாடத்தை பார்க்குறோம் நாங்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு அக்பர்னு பாங்கு சொல்கிற நேரம்
சூரியன் மறைகிறத கண்ணால் பார்க்குற நேரம், அல்லது எங்கட நல்ல ஒரு உருப்படியாக நேர காலம் ஓடக்கூடிய ஒரு வச்சில் பாங்குடைய சூரியன் மறைகிற நேரம் உறுதியாவிட்டுதுண்டா நம்ம ஒரு ஈச்சப்பழத்தை தின்னு நோம்ப திறந்து கொள்றது. இந்த ஒரு வழிமுறையையும் ரசூலுல்லாஹுடைய ரமலான் கால அந்த வழிமுறையில் நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான்ல கடைசி 10 எப்படி இருந்தாங்க, அதில் ரசூல் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. எப்படி கூடுதல் கவனம் செலுத்தினாங்க? புதிய தொழுகைகள் தொழுதார்களா, புதிய இபாதத்துக்களை செய்தார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் சொல்றாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை தொழுவாங்க, நான் முன்னே குறுக்க படுத்து கொண்டிருப்பேன். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வித்துருடைய நேரம் வந்தால் என்னை எழுப்பி விடுவாங்க, நான் வித்திர தொழுவேன். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வளமையாக இருந்தது. அப்போ ரமலானுக்கும் ஏனைய காலங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருந்திருக்குது? அதில் கடைசி 10 வந்து ஆயிஷா நாயகி சொன்னாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இதா தஹலல் அஷ்ரு, ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் தன்னுடைய வேட்டி சாரத்தை இறுக கட்டி கழுவாங்கண்டா. ரசூலுல்லாஹ் ரமலான் கடைசி 10 வந்தா அவங்க காட்டின வித்தியாசம் என்ன? கடைசி 10 முழுக்க ஹயாத்தாக்குவாங்க. அதுக்குரிய அடையாளம் தான் வேட்டியை கட்டி கல்றது. படுக்கைக்கு போறதில்லை ரசூலுல்லாஹ், படுக்கைக்கு போறதில்லை, வேட்டியை இறுக கட்டி கழுவாங்க. அப்ப இரவு தொழுகையில முழுக்க ரமலான் கடைசி 10 இரவு முழுக்க ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. வஹ்யா லைலஹு, கடைசி 10 முழு இரவையும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்குவாங்க. வஐகத அஹ்லஹு, கடைசி 10க்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவமே தன்னுடைய குடும்பத்தையும் அதற்காக எழுப்பி விடுவார்கள். ஆனால் ஏனைய காலங்களில் எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் வித்தருக்கு மட்டும்தான் தன்னை மனைவி எழுப்புவாங்க. ஆனால் கடைசி 10ல் ரசூலுல்லாஹும் தூங்க போகல, ரசூலுல்லாஹ் இரவு முழுக்க ஹயாத்தாக்கினாங்க. அதே நேரம் இரவு தொழுகைக்காக தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி விடுவாங்கன்ற ஒரு பாடத்தை பார்க்குறோம் நாங்கள். இப்படியெல்லாம் தெளிவாக சொல்லி தந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் ரமலான்ட கடைசி 10க்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு அமல் செஞ்சாங்க, அல்லது ரமலானில் வேறையா ஒரு இரவு தொழுகை ஒரு வகை தொழுதாங்கன்னு என்ன பண்ணல, காட்டி தரலன்ற பாடத்தையும் எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் வாசிக்கிற நேரம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹுடைய தூதர் ரமலான் மாதத்தின் கடைசி 10லே ஒரு கவனம் செலுத்தினார்கள். படுக்கைக்கு செல்லாத அளவுக்கு இரவை முழுவதும் ஹயாத்தாக்கினாங்க. கடைசி 10ல் இரவு தொழுகைக்காக தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி விட்டார்கள் என்கிற அந்த பாடத்தை புகாரில 512வது இலக்க செய்தியாக நானும் நீங்களும் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான்ல கடைசி 10ல் குறிப்பாக கவனம் செலுத்திய ஒரு அம்சம் தான் இஅ்திகாஃப் இருப்பது என்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, புகாரில 2024வது இலக்க செய்தி, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், ரமதான் மாதத்தின் கடைசி 10 வந்துவிட்டால் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான், ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10லே அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். எதுவரைக்கும்? ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி கொள்ளும் வரையில், ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரையில கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ரசூலுல்லாஹுவை பின்பற்றிய ரசூலுல்லாஹுடைய மனைவிமாறு சும்மா தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, அதன் பிறகு ரசூலுடைய மௌத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அந்த இஅ்திகாஃப இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் விரும்பினா முழு ரமதான்லையும் இஅ்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் முதல் 10லும் இருந்திருக்கிறாங்க, 2வது 10லும் இருந்திருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரையில தொடராக செஞ்ச ஒன்றுதான் கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்தாங்கன்ற அந்த பகுதி. எனவே எங்களுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் இந்த ரமதானின் கடைசி 10லே ஒரு மஸ்ஜிதிலே ஒதுங்கி இருந்து இஅ்திகாஃபில் கவனம் செலுத்த முடியுமாக இருந்தால் அதுவும் நபிகளார் இந்த ரமதானை எப்படி கழித்தார்கள் என்ற அந்த பாடத்திலே வரக்கூடிய ஒரு பகுதி தான். அதிலையும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில் தனக்குன்னு ஒரு கூடாரத்தை வச்சுக்கொள்வாங்க, அதுள்ளுக்கு இருந்து இபாதத்தை செய்வாங்கன்ற பகுதியையும் நாங்க பார்க்கிறோம். அதுல்லுக்கு ரசூலா இரவு தொழுகை தொழ சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பின்பற்றி 3 நாட்கள் தொழுதாங்கன்ற பகுதியையும் பார்க்கிறோம். 4வது நாள் ரசூலுல்லா தொழுகைக்கு வரல, மக்கள் விளங்குற அளவுக்கு தொழ வர, ரசூலா வீட்டுக்கே தொழுதுட்டாங்க.
காரணம் கேட்ட பொழுது சொன்னாங்க, நீங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டுடுமோண்டு பயந்து நான் உங்களுக்கு தொழுகை காட்டுறதுக்கு வரலன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்குன்னு ஒரு கூடாரம் அமைத்து கொண்டு அதிலிருந்து கொண்டு இரவு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற பாடத்தையும் நாங்கள் படிக்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்துக்கு என்று தன்னை சில தயாரிப்புகளை செய்து அந்த ரமலானை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடைசி பத்திலே ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று படித்த நானும் நீங்களும், நபிகளாருடைய நேசம், அவர்களை அன்பு கொள்வது எங்கள் மீது அவசியம் என்ற அடிப்படையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படியெல்லாம் நபிகளாரை பற்றி படித்த நானும் நீங்களும் ரமதானிலே நபிகளாருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது, என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை படித்து நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு உட்பட்ட நிலையில் ரமதானை முடியுமான அளவு சுன்னாவை பின்பற்றி கழிக்க முடியுமாக இருந்தால் இதுதான் நபிகளாரிடத்திலிருந்து முன்மாதிரி பெறுபவர்களுக்குரிய அடையாளம், இதுதான் நபிகளாரை நேசிப்பவர்களுக்குரிய அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமதானை நபிகளார் கழித்தது போன்று கழித்து பரிபூர்ணமான கூலிகளை பெற்றுக்கொண்டு பூரணமான இறையச்சத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்வதன் விபரீதம் என்ன என்று படிக்கவிருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.